ஹாய் ஆல். குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது நெறைய பெண்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதுவும் தனியாலாம் குழந்தை வளர்க்குறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நான் என் பையனுக்கு எது வாங்குனாலும் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கோகனட் ஆயில் தான் அவனுக்கு மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இப்ப ஸ்கின் க்ளோ குடுக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்றேன். அவனுக்கு சூப்பரா ஒரு மசாஜ் குடுத்த உடனே குளிக்க ஊத்துறதுக்கு டெய்லியுமே ஒரு ஆன்டி வந்துருவாங்க. அவனுக்கு வந்து மல்டி வைட்டமின் பாடி வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். பாடி அண்ட் ஹேர் 2த்துக்குமே நம்ம வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச் லெவல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அண்ட் டியர் ஃப்ரீன்றதுனால நம்ம பெருசா வந்து கவலைப்பட தேவையில்ல. தம்பி குளிச்சதும் நல்லா தோட்டி விட்டுட்டு அவனோட ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து பேரியர் பூஸ்ட் பாடி லோஷன் தான் யூஸ் பண்றேன். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பயோடிக் ஃபேஸ் கிரீம் வந்து யூஸ் பண்றேன். என் டாக்டர் வந்து தம்பிக்கு சுத்தமா பவுடர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து பாடி லோஷன் அண்ட் வந்து தனியா ஃபேஸ் கிரீம் இந்த மாரி வாங்கி வந்து யூஸ் பண்றேன். நீங்களுமே அத வந்து ஃபாலோ பண்றது நல்லது. அதுக்கப்புறம் அவன நல்லா கிளீன் பண்றதுக்கு 99% வாட்டர் பேஸ்டு வைப்ஸ் தான் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் முக்கியமா பாடி லோஷன், ஃபேஸ் கிரீம் 48 ஹார்ஸ்க்கு மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம க்ளோ குடுக்கும் அண்ட் ஹைட்ரேட்டடாவும் வச்சுக்கும். நான் என்னோட பையனை இப்படி தான் ரெடி பண்ணுவேன். அண்ட் பேபியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின்னு. நம்ம வந்து எது பண்ணாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிட்டில் ரிச்சுவல்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு அனுப்பிடுறேன். பாய்.